ஹாய், வெல்கம் டு சாரிகி சந்திரிகானா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீடுகளில் ரசம் சாப்பிட்டுக்கோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் நம்ம ரசம் செய்ய போகிறோம். அதுவும் சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்ய போகிறோங்க. அதே மாதிரி ஹோட்டல்லாம் நம்ம பீட்ரூட் பொரியல் சாப்பிட்ருப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டில் பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோங்க. இந்த ரசத்துக்கும் இந்த பீட்ரூட் பொரியலுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ரசம் வந்து இந்த வறுத்து அரைச்சி இல்லாமல் சிம்பிளாக உடனே வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எப்படி செய்வோங்களோ அந்த மெத்தடில். ஆனால் அந்த கல்யாண வீடுகளில் செய்கிற ரசம் மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக நம்ம ரசம் வைக்க போகிறோங்க. அது சிம்பிளான முறையில் வைக்க போகிறோம். ஒரு 2 பொருள் மட்டும் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அது அந்த 2 பொருள் சேர்க்குறது இந்த கூடுதல் மணத்துக்கும் கூடுதல் டேஸ்ட்டுக்கும் காரணங்க. அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த ரசம் எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 1-2 உடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திப்பியாக தான் அரைச்சிக்கணும். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க, வடித்து வச்சுருக்கேன் கரைச்சி. அதில் இதை தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாத்தையும் அதில் கலந்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த பத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். திப்பியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பத்துக்கு அரைச்சிக்கலாங்க. அரைச்சி நல்லா கரைச்சி வச்சு இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தரம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் இந்த ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதே மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. மிளகும் நம்ம சளிக்கலாம், சளி பிடிக்காமல் இருக்கும். அதேமாதிரி இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதனால் மிளகும் சேர்த்துக்கலாங்க. நம்ம மல்லிங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கோம். இல்லை ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திப்பியாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், இந்த பதத்தில் அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இந்த இடத்துல அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு 2-3 வதக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, புளி, மிளகாத்தூள், தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கரைசலை அதில் ஊற்றிக்கலாங்க. இது மாதிரி 2-3 வதக்கு மட்டும் வதக்கணுங்க. ரொம்ப வதக்க கருகு விடக்கூடாதுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் இந்த முறையை நம்ம செய்யணும். நல்லா வதக்கிட்டு இப்போ 2 பச்சை மிளகாய் மட்டும் அதெல்லாம் நல்லா முழு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த புளி தண்ணியில் ஆல்ரெடி தக்காளி கரைச்சிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இப்போ 2 பச்சை மிளகாயும் நல்லா இந்த மாதிரி நசுக்கி கொடுத்துக்கலாம். நசுக்கி கொடுத்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டு இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதை இப்போ இதே ரசத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்க்குறோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சும் வதக்கி போட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ரசத்தில் இதையும் நம்ம கிள்ளி போட்டுக்கணுங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி அரைச்சும் போட்டிருக்கோம், பட் இந்த மாதிரியும் சேர்க்கணுங்க. ரெண்டு முறையிலையும் நம்ம சேர்க்கணும். இப்போது நல்லா கொதிக்கட்டுங்க. இதை மூடி போடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நுர தள்ளி வருங்க. அது பார்த்திங்களா, நுர தள்ளி வருது பார்த்திங்களா, ரொம்ப கொதிக்கலை. இந்த நுர மட்டும் நுறையாக வருங்க. இந்த பதத்தில் இருந்தால் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பட் நம்ம இப்போ கொஞ்சமாக கொதிக்க விட போகிறோங்க. ரசத்தை ஆல்ரெடி கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி கொதிக்க விட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு 2-3 கொதி மட்டும் வரணுங்க. இப்போ நமக்கு கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தான் முக்கியமான பொருள் 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம். அடுத்து இந்த
வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து இந்த மாதிரி அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேருங்க, ரொம்ப சேர்த்தா கசப்பு வரும். அதனால் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம சேர்த்துக்கணுங்க. இந்த டயத்தில் செம்ம ஸ்மெல் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெந்தய பொடி சேர்த்தா சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க. நம்மளுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க, அப்படி வெல்லமும் இல்லைன்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது இல்லைங்களா, இந்த கொதியத்தை அடக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணுங்க. பச்சை தண்ணி, நார்மல் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கலந்து கொடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான மணக்க டேஸ்டான கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய ரசம் மாதிரியே நம்ம வீட்டில் செஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொடுங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா உங்கள் பக்கத்து வீடு, ஏற்ற வீடு, எல்லா வீட்டுக்கும் இந்த ரசமான சூப்பராக போகுங்க. இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். சும்மாவே குடிக்கலாங்க இந்த ரசத்தை. இப்போ நம்ம சூப்பரான ரசம் பார்த்தாச்சிங்க. அடுத்து பீட்ரூட் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் பொரியலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலில், கல்யாண வீடுகளெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம், அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரசத்துக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த ரசத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வெரைட்டி ரைஸுக்கும், எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே இந்த பீட்ரூட் பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டுங்க. இது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டுங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை, ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது கண்ணாடி பதம் வதங்குற வரைக்கும் வதக்கினா போதுங்க, ரொம்ப வதக்க வேண்டாங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டையும் நல்லா இடித்து வச்சுருக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, இது ரெண்டையும் நல்லா இடிச்சிருக்கேங்க. இடிக்கல்ல போட்டு இடிச்சிருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. வதங்கிடுச்சு. பச்சை வடை போகிற அளவு நல்லா வதக்கணுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வடை லைட்டாக போகணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளிங்க, பழுத்த தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அதை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ பீட்ரூட்டை நல்லா நறுக்கி, தோல் சீவிட்டு நறுக்கி அலசி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்க்கலாம். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுக்கலாம். தண்ணி இப்போ சேர்க்காமல் அப்படி வதக்கி கொடுங்க. இதில் கொஞ்சம் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வதக்கிட்டு அந்த காயோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. இது முழுகிற அளவு கூட இல்லை, கொஞ்சம் அதோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதுங்க. பீட்ரூட் நல்லா வேகுங்க. அதில் தனியாக வேக வைக்காமல் இந்த மாதிரி இந்த மெத்தடில் வேக வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பீட்ரூட்டு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாங்க. மூடி போட்டு நல்லா வேக விடலாம். ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வெந்திருக்கு, கொதிச்சிருக்குங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இதில் வெந்திருக்கும். நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கு பார்த்தீங்களா, இன்னும் தண்ணி ஃபுல்லாக வற்றணுங்க. இனிமேல் நம்ம இதை மூடி போட்டு வேக விட வேண்டாம். மூடி இல்லாமலே நல்லா ஹையில் வச்சு நல்லா வேக விடுங்க. தண்ணி வத்துறவும் வேக விடணும். இந்த நல்லா தண்ணி வத்திருச்சு பார்த்தீங்களா,
அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூளுங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக நமக்கு வற்றிடுச்சு. இப்போ நம்ம ஹையில் வைக்கக்கூடாதுங்க, நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த மசாலாலாம் சேர்க்கணுங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்துட்டு இதை மூடி ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்கங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேணாங்க. நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு பீட்ரூட் பொரியல். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரசம் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். இது ரசம் சாதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இறக்கிட்டு அதேமாரி இது ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டைம் நீங்களும் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது சூப்பரான லஞ்சு, சிம்பிளான லஞ்சுங்க இது.